ஜி என்டர்டைன்மெண்ட் டெலிவிஷனுக்கும் சோனிக்கும் மர்ஜர் வந்து கேன்சல் ஆகி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திருப்பியும் வந்து ஜி என்டர்டைன்மெண்ட் டெலிவிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோனி கிட்ட வந்து திருப்பி ரீவைவ் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க மர்ஜரை வந்து. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலாம் பாருங்கள். ஜி என்டர்டைன்மெண்ட் டெலிவிஷன் வந்து $10 பில்லியன் வந்து இணைப்பை வந்து திருப்பியும் வந்து இணைக்கிறதுக்காக கடைசி முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ ஜப்பானிய பன்னாட்டு நிறுவனமான இந்த சோனி நிறுவனம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இந்தியாக்கிட்ட இருக்குது. அதனோட சோனி கிட்டேயும் ரீசெண்டாக வந்து சோனிக்கும் ஜிக்கும் வந்து ஃபைட் நடந்தது. அது சோனி வந்து ஜப்பானில் நல்ல ஒரு நிறுவனம். ஸோ இது இந்தியாவில் வந்து டெலிவிஷன் பேஸில் வந்து சோனி வந்து அந்தளவுக்கு நல்ல வரவேற்பு இல்லை. அதே மாதிரி ஜியும் வந்து சோனி மாதிரி சேம் தான், எந்த ஒரு நல்ல வரவேற்பு இல்லை அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட. ஸோ இதனால் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே குறையுது. அதனால் வந்து ஜி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மர்ஜர் அனௌன்ஸ் பண்ணாங்க 2 to 3 இயர்ஸ் பேக் முன்னாடி. பட் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அகைன் வந்து மர்ஜரை கூப்பிட்ருக்காங்க இந்த ஜி. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். $10 பில்லியன் வந்து இணைப்பை ஒப்பந்தத்தை கையெழுத்திட ஜி வந்து சோனிக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.